டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஓப்பன்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ காமன் ரெக்ரூட்மெண்ட் பிசிக்கான பேட்ச்சு, ஓகே, பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு செப்டம்பர் 2026 வரப்போகுதுங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக படிக்கும்போது இந்த போர்ஷனை படிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இன்னும் டிலே பண்ண உங்களால் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வேணும். ஸ்டடி பிளான் பேஸ்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். ஸோ பிசி எக்ஸாமுக்கான கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டடி பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் இதுக்காக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சஸ் பிசிக்கான பேட்சஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து 3வது பேட்ச்சு. ஸோ இந்த பேட்ச் 3 காவலன் பேட்ச் பிசிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிசி பேட்ச் இல்லை காவலன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஸோ இந்த பேட்ச்சில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேர்வுகள் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், இது முழுக்க நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வீட்டில் இருந்தே அக்சஸ் பண்ணி எழுதுறதுக்கு மாதிரியான ஒரு தேர்வு ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ 23 டாபிக் டெஸ்ட்டு, 7 மிட் ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் 4 ரிவிஷன் டெஸ்ட்டு. சரிங்களா? சாரி, 6 ஜிகே டெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 4 days கேப் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. சரிங்களா? டோட்டலாக 40+ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. இது இல்லாமல் இன்னும் நிறைய தேர்வுகள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு உங்களோட பேட்சஸில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோங்க. சரியா? ஸோ இப்போது இந்த பிளானை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ ஜூன் 6 முதல் தேர்வு ஆரம்பிக்குது. ஜூன் 6 முதல் தேர்வு ஆரம்பிக்குது. அடுத்து ஜூன் 10 வந்து 2வது டெஸ்ட்டுங்க. ஸோ ஜூன் 6 அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜூன் மாதம் 3, 4 இந்த தேதிகளுக்குள்ளே பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து அதிகமாக சோசியல் சயின்ஸில் இருக்கா, சயின்ஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அதுக்கான கேள்விகளும், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் போர்ஷனுக்கான தனி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 6th வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம் ஒரு டெஸ்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி 7th ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி தனித்தனி டெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக போகிறோம். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நடுவில் இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட். 6th முடிச்சதும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 7th முடிச்சதும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 8th முடிச்சது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 9th முடிச்ச ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இந்த மாதிரி நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு சயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சயின்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் முடிக்க லெசன்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கணும், அதுக்கான டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். அதை முடிச்சு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சயின்ஸ் அண்ட் சோசியல் முடிஞ்சதுக்கப்புறம் பேரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கூடிய தமிழுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குது. அப்புறம் ஓவரால் மாடல் டெஸ்ட்டும் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஓவரால் மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிகே, இவ்வளோ நாள் படித்த மற்ற தமிழ், சோசியல் சயின்ஸ் இதோட ரிவிஷன்ஸும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப்ஸ் அது உங்களுக்கு இந்த கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கும் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எப்போ வேணாலும் திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பேட்ச் தான் இதுங்க. ஓகே, ஸோ இதில் பிவைக்யூ டெஸ்ட் இருக்குமா? எஸ் இருக்கும். மாடல் கொஷின்ஸ் இருக்குமா? இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு இருக்குது, உளவியல் டெஸ்ட்டு, மேக்ஸு எல்லாமே இன்க்ளூட் கம்ப்ளீட் சிலபஸ்க்கான டெஸ்ட்டு தான் இது. ஓகே, சயின்ஸு, தமிழ் எல்லாம் கம்பைன் பண்ணது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே என்ன படிச்சிருக்கணுமோ அது எல்லாமே நிறைய ரிவிஷன்ஸோடு இருக்குது. ஒரேடியாக நம்ம படிச்சுட்டே போகிறது கிடையாது. ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அடிப்படையில் உங்களுக்கு ரெகுலரான ரிவிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் என்ரோல் பண்ணிக்கோங்க. சார் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு என்ன சார் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு இப்போ லிமிட்டட் டைமாக 499 அப்படிங்கிற ஆஃபரில் இந்த பேட்ச் கொடுக்குறோம். ஸோ ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸாக இது உங்களுக்கு வரப்போகுது.
ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சொன்ன டெஸ்ட்டெல்லாம் மெயின் டெஸ்ட்டு. இது இல்லாமல் 50+ டெஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்சஸில் இருக்க போகுது. ஓகே, நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு, நிறைய மாடல் கொஷின்ஸ். நீங்கள் வந்து ரெகுலராக இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் டெய்லியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஓகே, தப்பு பண்ணிட்டோமா, திரும்ப அதே டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு ஓகே, அனலைஸ் பண்ணுறீங்க, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் திரும்ப எழுதி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அப்படி எழுதுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஆன்சரை பார்த்தா ஓகே இதான் ஆன்சர் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு ஆன்சர் வர அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸை நீங்கள் வந்து இதில் பெறலாம். ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணணும். ஸோ இது ஒன் டைம் ஃபீஸ் தான். ஓகே, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 100+ டெஸ்ட் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணி எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப்ஸும் அக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆன்லைனில் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்கள் மொபைல் ஆப் இருந்தால் போதும். அதில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். புக்கை வச்சு படிக்கிறீங்க, அதன் பிறகு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதில் ஓவராலாக ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா அதில் என்ன ரேங்க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதெல்லாம் மெயின் இல்லை. ஏன்னா உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிசி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது லிமிட்டட் டைம் தான், லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 இருந்தது. அதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபராக உங்களுக்கு பிடிஎஃப் பேட்ச், வீடியோ கிளாஸ் இந்த மாதிரி அடிஷனலாக கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிடிஎஃப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா டெஸ்ட் அக்சஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயும் நிறைய கண்டென்ட் வந்து ரிவிஷன் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய டைவர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த டைவர்ஷன் இல்லாமல் என்ன படிக்கணுமோ, ஓகே ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படிக்கிறதுக்கு புக் இருக்குது, புக்கில் படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க, இவ்வளோ தான் உங்களோட வேலை. ஓகேவா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பண்ணாமல் ஓகே இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு டைவர்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளான் படி படிக்க மாட்டீங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே படித்து தான் ஆகணும். ஸோ பிளான் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும்னு தெரிலனா கூட இன்றைக்கி எதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம பிளானில் என்ன பண்ணியிருக்கோம், தெளிவாக இன்னைய தேதிக்கு என்ன படிக்க போகிறீங்க, புரியுதுங்களா. இப்போ ஜூன் 7 அப்படின்னா 7ஆம் தேதி உங்களுக்கு 8th ஹிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்க போகுது. நம்ம வேறு எதையும் பண்ண போதில்லை. ஹிஸ்ட்ரிக்கு உட்காந்து நம்ம ஹிஸ்ட்ரி போர்ஷனை எடுத்து புக் எடுத்து நம்ம 8th ஸ்கூல் புக் எடுத்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ படித்து முடிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஓகே 100 கொஷின் கொடுத்துருக்காங்களா, ஓகே நமக்கு என்ன ஸ்கோர் வருது, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தப்பாக இருக்கா, ஓகே நம்ம திரும்ப வந்து என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இது எப்போ வேணாலும் எழுதி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இது முடிஞ்சிட்ட ஒரு டைம் எழுதிட்டா சார் முடிஞ்சிருமா அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு ரீசனிங்காக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பேட்ச்க்கான காண்டாக்ட் நம்பர் 8681859181 8681859181. ஸோ பிசி பேட்சை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ரைட். காவலன் பேட்ச் நம்ம அதிகமான அகாடமி ஆப்லேயும் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் தரேன், இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த பேட்ச்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் 3-4 இந்த தேதிக்குள்ளே உங்களோட அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஜாயின் பண்ணிங்கனாலும் இப்போவே உங்களுக்கு எல்லா அக்சஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்து டெஸ்ட் எழுதுறது மட்டும் உங்களுடைய வேலையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸு இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸோடு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்லோவாக படித்தாலும் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை கவர் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் வருமா அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம்.
ஸோ எக்ஸாம்ஸ் வரும், நடக்கும், டிலே ஆகும், ரிசல்ட் ஏதாவது ஒரு இஷ்யூவிலே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைம் நல்லா இருக்கும் போது, டைம் கிடைக்கும் போதே படித்து நல்லா வச்சுக்கோங்க. பார்டரில் மார்க் போயிடுச்சு அப்படின்னாலும் கஷ்டம். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கு உங்களால் மேக்ஸிமம் எஃபர்ட் என்ன போட முடியுமோ அதை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.